ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பிரைவேட் பேங்க் ஜாப் அப்டேட் பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? இது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரூர் வைஸ்யா பேங்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போஸ்டிங் கோயம்புத்தூர்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல எக்ஸாம் பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. மறக்காம உங்க கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கூகுள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் உங்களுக்கு எங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட் டாக்குமெண்டேஷன் இதுதான் ரோல் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல தான் ஜாப் போஸ்டிங் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த அப்ளை லிங்கை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா டெமோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? ஓப்பன் பொசிஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த லொகேஷன் சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் லொகேஷன். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் 2 இயர்ஸ் மட்டுமே இருந்தாலே போதும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்கில் செட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்குமெண்டேஷன் எக்ஸிகியூட்டிவ், டாக்குமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், டாக்குமெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஸ்கில் செட் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினா இப்போ கஸ்டமர் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்கல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட் கேவைசி கம்ப்ளைண்டா இருக்கும். அப்படி கம்ப்ளைண்டா இல்லை அப்படின்னா என்ன எரர் வருதோ அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணி நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த ஜாபோட மெயின் ரோல். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் எரர் வித் ரெஸ்பெக்ட் டு இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா வித் ரிகார்ட்ஸ் டு கேவைசி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த எரரை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்றீங்க அப்படிங்கிற டெய்லி ரிப்போர்ட்டை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த எரர் ரெக்டிஃபை பண்றதுக்கு கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க ப்ராசஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணணும் ஆஸ் பர் த ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கிட்ட நீங்க கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரான்ச் கிட்ட நீங்க கோஆர்டினேட் பண்ணி அந்த ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி எரரை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்றீங்கல்ல, அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பீரியாடிக்கா நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம உங்க செக்ஷன் ஹெட் ஆர் ஆபீசர்ல இருந்து கொடுக்குற ஜாபை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ரோல். ஓகேங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பார்த்தாலும் அதே தான் இருக்கும். என்ன மெயினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப யாராவது அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேவைசி அந்த அக்கௌண்ட் கேவைசி கம்ப்ளைண்டா இருக்கும். டீடைல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கணும். சப்போஸ் அப்படி அக்யூரேட்டா இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இங்க பிரான்ச் கிட்ட கோஆர்டினேட் பண்ணி அந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி என்னென்ன எரர் இருக்கோ அந்த எரரை நீங்க ஜஸ்ட் ரெக்டிஃபை மட்டும் பண்ணிட்டு அது எண்ட் ஆஃப் த டேல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும். ரிப்போர்ட் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஆஸ் பர் த ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ். இதுதான் இந்த ஜாபோட ரோல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்குவோம். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.